ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசு சமையல். இன்னைக்கு நம்ம வாசு சமையலில் ஒரு ஹெல்த்தியான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா ரெசிபியை நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம். இதில் நம்ம எந்த ஒரு பேக்கிங் சோடாவும் ரவையும் சேர்த்துக்க போகிறதில்ல. ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது 200 கிராம் கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் அதே கப்பில் 3/4 கப் அளவு சீனி எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவு இட்லி இல்லைன்னா தோசை மாவு கலந்துக்கலாம். இந்த மாவுலேயே நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டாம். நான் பேக்கிங் சோடா சேர்க்காததுனால ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். பேக்கிங் சோடா நமக்கு ரொம்ப உடலுக்கு கெடுதி அப்படின்றதுனால சின்ன குழந்தைங்களுக்கு பேக்கிங் சோடா போடாமல் எப்படி ஸ்பான்ஜாக கொடுக்குறதுன்னா ஒரு லெமனும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாலும் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சாஃப்டாக ரெசிபீஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மாவு நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். கோதுமை மாவில் தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கும் போது குட்டி குட்டியாக குருணையாக நமக்கு ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்தையுமே நல்லா அடித்து கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். அதிகமாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இலக்கம் கொடுத்துரும். நம்ம இதில் சர்க்கரை போட்டிருக்கனால பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கணும். மாவை கிண்ணத்தை நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போது இதில் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் சேர்த்து அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். பால் சேர்த்து கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போது இதில் 2 ஏலக்காய் எடுத்து அதை உள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் நச்சு போட்டாச்சு. இது ரொம்ப மணமாக இருக்கும், அதனால் இதை சேர்க்குறோம். ஏலக்காய் வாசம் பிடிக்காதவங்க நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் கழித்து பேனில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டாவை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போண்டா போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா போண்டா போட்ட உடனே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வெந்து மேலே வரும்போது நீங்கள் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி பூரி மாதிரி எலும்புதுன்னு. இப்போ வெந்துருச்சு ஒரு சைடு, அதனால் 2 சைடும் இப்போ திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வேக. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு போண்டா. இப்போ நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம். இந்த போண்டாவில் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் மிச்ச போண்டாக்களெல்லாம் போட்டு எடுத்துடலாம். இந்த போண்டாவில் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். நம்ம சொன்ன மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான டீக்கடை போண்டா மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான போண்டா நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எந்த ஒரு பேக்கிங் சோடாவும் சேர்க்கல. ஃபுல்லாக வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். மைதா, ரவை, பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனாலும் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. மிச்சம் இருக்கிற போண்டாவையும் எடுத்துடலாம். போண்டா சாப்பிட்ணுன்னு நிறைய நாள் ஆசையாக இருக்கும். ஆனால் மைதா சேர்த்துக்கிறதுனால நம்ம போண்டாவை அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். இந்த ஹெல்த்தியான கோதுமை போண்டாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியான ஒரு போண்டா தயாராக இருக்குன்னு. எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டான ஒரு போண்டா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.